எல்லாருக்கும் சோத்திரம். என் பெயர் ஜெனிஃபர். நான் கூடல் நகர் கிறிஸ்துவின் சபையில் இருக்கேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் ஒப்பிக்க போகிறேன். இந்த கொஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் முரண்பட்டு ஓர் இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதே ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறது அவரவர்கள் கேட்டபடியே கலக்கம் அடைந்தார்கள். எல்லோரும் பெருமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரே ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தலும் மேதலும் எலாமித்தலும் மொசபதோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிலிக்கியா பம்பில்யா எகிப்து என்னும் தேசத்தாரிலும் இருந்து சிலனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பெருமித்து சந்தேகப்பட்டு இதோமியா முடிமே என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெளிக்கொண்டவர்கள் அல்ல. பொழுது விழிந்து 3ஆம் மணி வேலை ஆகிறது. தீர்க்கதரிசனாகிய யோவினால் உரைக்கப்பட்டது இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே ரத்தம் அக்னி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் நிழலாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவர் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடைபெற்று அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருக்க தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்புக்கொண்டப்பட்ட அந்த இயேசுவையே நீங்கள் பிடித்து அக்கிரமானுடைய கையினால் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபதேயங்களின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என்னை அசைக்கப்படாதபடி அவனின் வலது பரிசுத்தலை இருக்கிறார். அதனாலே என் இதயம் மகிழ்ந்தது, என் நாவுகள் களி கூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறது. என் ஆத்மாவை பாதாளத்தில் வீழ்ச்சி உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தின. உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர்கள் என்று சொல்லுகிறேன். சகோதரரே, கோத்திரத்தலைவனான தாவீதை குறித்து நான் உங்களோட தைரியமாக பேசியதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடம் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசனாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின் படி என் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியே அறிந்தபடியார் அவன் கிறிஸ்தவனுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் அவருடைய வலது பரிசுத்தலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை நான் பொழிகிறேன். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதம்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசுத்தலே உட்காரும் என்று தேவனுடைய ஆண்டவருடனே சொன்னார் என்று
சொன்னார் என்று சொல்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அந்த இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் இருந்து பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் பாவமன்னிப்பு கெஞ்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் துரித்துள்ள யாருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரிடத்திலும் பயம் உண்டாயிற்று. சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையான தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாயிருந்து தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் பயம் உண்டாயிற்று. தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நன்றி.